ரிஷப லக்னம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவயோகியார் எந்த லக்னத்திற்குமே முதல்ல ஆதிபத்திய ரீதியில் இல்லாமல் காரக ரீதியிலே ஒரு மனிதனுக்கு அவயோகியாக மாறுகிறார். ரிஷப லக்னம் தான் மகிழ்ச்சியா இருக்கணும், பிறகு மகிழ்ச்சியா இருக்கணும், என்டர்டைன்மெண்ட் எண்ணங்கள், எதையுமே ஏலிசை நாடகங்கள் போன்று மகிழ்ச்சியாக வாழணுன்ற எண்ணம். அவயோகி யார் வருவார்? பொதுநல சிந்தனை, பிறரை முதலை பார்க்க வேண்டும், பிறருக்காகவும் செயல்பட வேண்டும், தன் மகிழ்ச்சியை விட பிறருக்கு கொடையாக இருக்க வேண்டும் எண்ணம் கொண்ட குருதான் முழு அவயோகி. காரகத்தில் முழு முரண்பாடு, 100% ஆப்போசிட், இரண்டுமே 100% சுபர். எனினும் குருவே காரகத்தில் அவயோகர், அப்ப முழு அவயோகராக குருவர். அதுக்கப்புறம் தான் ஆதிபத்திய ரீதியில் அவர் 8ஆம் இடம் 11ஆம் இடத்தை எடுக்கிறார். ஆதிபத்திய ரீதியில 8, 11க்கு அதிபதி ஆகிறார். அது அதன் பிறகு அஷ்டமாதிபத்தியம் என்ற அவயோக ஆதிபத்திய காரகத்தை எடுக்கிறார். இயல்பிலே அவயோகி என்பவர் லக்னத்திற்கு காரக பண்புகளுக்கு முரண்பட்ட காரகர் தான். அந்த வகையில குரு முழு அவயோகி. இந்த குரு பகவான் 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருந்த ஸ்பெஷல் நீசம் பெற்றிருப்பார். இறைவன் 9ல் இருப்பது ஆரம்பத்துல நிறைய தடை. இந்த குருவோடு புதன் சனி தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த குருவை நல்லது செய்ய வைக்கிறார். இந்த குரு என்ன பண்றாருன்னா, வெளிநாடு, தூர தேசங்கள் அல்லது பூர்வீக இல்லாத வெளியிடங்கள்ல பணம், பொருள், பொருளாதாரத்தை கொடுக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார், மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார், புதுவிதமான யோகங்கள், ஜாதக சுய முயற்சியில வெற்றி பெறார். அப்ப புதன் சனி தொடர்போடு இருக்கக்கூடிய இந்த குரு ரிஷப லக்னத்தில் பிறந்தவரை நல்ல பலனுக்கு மாற்றுகிறது. அவயோகியை யோகியாக மாற்றி ஜாதகருக்கு வாழ்க்கையில் பண பொருளாதாரத்தை கொடுக்கிறது, தன்னால் நிறைந்த ஆதாயங்களை ஜாதகருக்கு கொடுக்க கடமைப்படுகிறது. இது ரிஷப லக்னத்துல ஜனனித்த ஜாதகருக்கு. ரிஷப லக்னம்